இலங்கையில் ஒரு சிறைச்சாலையில் ஏற்பட்ட திடீர் மோதல் 28 நபர்களுடைய உயிரை பறித்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் இந்தியாவிலிருந்தோ இல்லாட்டி வெளிநாடுகள்லேருந்தோ கேட்டிருப்போம். பட் அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிடாமல் இது வெறுமனே சிறை கைதிகளுடைய ஒரு சண்டை, அந்த சண்டையில் ஒரு 24 சிறை கைதிகளும் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய சிறை காவலர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள், அதில் இந்தியரும் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி மட்டும்தான் உலாவி வருகிறது. பட் உண்மை என்ன அப்படிங்கிறத தேடி தேடி படிக்கும்போது கண்டிப்பாக இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கே இது ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். நிறைய மக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இலங்கையை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், நம்முடைய தொப்புள்குடி உறவுகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை இந்த ஒரு வீடியோ வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இலங்கையில் கொழும்புலேருந்து கரெக்டாக ஒரு 35 கிலோமீட்டர் வடக்கு போனோம்னா நீர்கொழும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறையில் தான் ஒரு சண்டை அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த சண்டையில் கிட்டத்தட்ட 28 நபர்கள் உயிரிழக்கிறார்கள். 20 கைதிகள் மற்றும் 8 சிறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் காயமடைந்தவர்கள் கை கால் உடைப்பட்டு மண்டை உடைப்பட்டு இப்படின்னு சொல்லி அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் 100க்கும் அதிகமான நபர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு சிறை சண்டை, இதை நம்ம படத்தில் தானே பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப்பில் அதுவும் நீர்கொழும்புல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருடைய மனசும் பதறுது. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பலரும் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அங்கே போதைப் பொருள் பழக்க வழக்கம் இருந்துச்சு, அந்த போதைப் பொருள் ஒரு ஆள் கொடுக்கறது வாங்குறது, அதனால் ஏற்பட்ட தர்க்கம், 2 குரூப்புக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள், இதுதான் அந்த சிறைச்சாலையினுடைய ஒரு சண்டையாக மாறியது அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியாவில் போட்டாங்க. பட் உண்மை என்ன? ஒரு போதைப் பொருள் சிறைச்சாலைக்குள்ளே வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். அந்த குற்றத்தை 2 குரூப் செஞ்சுருக்காங்க, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி மனித உரிமை மீறல் இருக்கிறதா? மனிதர்கள் சும்மா கொல்லப்படுறாங்களா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், சிறை அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய அளவில் துன்பத்தில் இருக்கிறார்களா அப்படிங்கிற இன்னொரு டிபேட் அப்படிங்கிறது ஓட ஆரம்பிக்குது. இந்த மோதலினுடைய வீடியோலாம் கொஞ்சம் லீக் ஆச்சு. அதில் அந்த சிறை கைதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சண்டை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே சிசிடிவி கேமராவை உடைக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ், அந்த இமேஜஸ் அப்படிங்கிறத வெளியில் விடுறாங்க. சில ஆயுதங்கள் அப்படிங்கிறது சிறை கைதிகளுக்கு கிடைக்கிது. இந்த ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி தான். அடுத்ததாக கற்கள் கட்டைகள் போன்றவற்றை வச்சு அதிகாரிகளை அடிக்கிறாங்க. நேராக அந்த சிறையினுடைய கூரையில் ஏறி நிற்கக்கூடிய சிறை கைதிகள் அடுத்ததாக சிறைச்சாலையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. அப்படி தப்பிச்சு செல்லக்கூடிய இல்லாட்டி தப்பிக்க முயன்ற அந்த சிறை கைதிகளை காவலாளிகள் என்ன செய்கிறாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி அப்படியே அவங்க தப்பிக்க விடாமல் தடுக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கக்கூடியது தான் இந்த நீர்கொழும்புல நடந்த சிறைச்சாலை சண்டை அப்படின்னு சொல்லலாம். இது ஜூலை மாதம் 5-6 தேதிகளில் நடந்தாலும் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இன்னைக்கு 8, 9 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய தினம் வரை தொடர்ந்து கொண்டே இருக்குது, உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல 24 பேர் அப்படின்னு சொன்னாங்க, அதன் பிறகு 26ன்னு சொன்னாங்க, அதன் பிறகு கடைசியாக இப்போ 28 நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதனுடைய உண்மை பிரச்சனை என்ன? வெறுமனே போதைப் பொருள் மட்டும்தான் இதனுடைய பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது. இந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 650 கைதிகளுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. அதாவது இதில் என்னதான் குற்றம் செஞ்சாலும் 650 கைதிகள், அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் அங்கே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த 650 கைதிகளுக்கு மேலே ஒரு கைதி வந்தாலுமே அந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது அதற்காக வடிவமைக்கப்பட்டது கிடையாது என்பது தான் அர்த்தம். அப்படிப்பட்ட சிறைச்சாலையில் எத்தனை நபர்கள் அங்கே சிறை கைதிகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் 2400லேருந்து 2600. 650 பேர் எங்கே இருக்குது, 2400 பேர் எங்கே இருக்குது? அதாவது 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 15 பேர் இருந்திருக்காங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே 4 கைதிகள் தான் இருப்பாங்க அப்படின்னா அந்த 4 கைதிகளுக்கு பதிலாக அங்கே 15 கைதிகளை அடைத்து வைத்திருந்தார்கள் என்றால் அங்கே என்ன நடக்கும்? அஸ் யூஷுவலாக அங்கே பலவிதமான பிரச்சனைகள், உராய்வுகள் ஏற்படும், சண்டைகள் வரும். அந்த சண்டை ஒரு குரூப், ஒரு கேங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளடைவில் அந்த கேங் இன்னொரு கேங் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 3-4 கேங் ஒன்றிணைந்து இந்த சிறையை விட்டு தப்பித்து செல்வதற்கான அந்த சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நபரால் மறுபடியும் குற்றம் செய்யாமல் இருக்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் சைக்காலஜி அடிப்படையில் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிறை அப்படிங்கிறது தப்பு செஞ்ச ஒரு மனுஷனை திருந்த வச்சு அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் புதிய மனுஷனாக உலகத்தில் எல்லார் கூடயும் வாழ வைக்கிற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான்.
ஆனால் இப்படிப்பட்ட சிறைச்சாலைகள், அதாவது 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 15 பேர் இருக்கும்போது அங்கேயே நம்முடைய மைண்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கரப்டாக ஆரம்பிச்சிடும், கோபம் வர ஆரம்பிச்சிடும். யார் என்ன விவரம், நம்ம வாழ்ந்தால் மட்டும் போதும், இந்த 15 பேருக்குள்ளே ஒரே இடத்துல டாய்லெட், ஒரே இடத்துல சாப்பிடணும், ஒரே இடத்துல தூங்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த மனசு அடுத்ததாக என்ன ஆகும், ரொம்ப பெரிய அளவில் விரக்தி அடைஞ்சிரும். அப்படி விரக்தி அடைந்த மனசு என்ன ஆனாலும் பரவாயில்லடா, இதுக்கு மேலே நம்ம ஏன்டா உயிரோடு இருக்கணும், எவனை வேணாலும் அடிக்கலாம்டா, இந்த மனசுக்கு தள்ளுவாங்களா, தள்ளப்படாமல் இருப்பாங்களா? ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் 4 பேர் தூங்க வேண்டிய இடத்துல ஒரு 10 பேர் தூங்கி பாருங்களேன். அந்த புழுக்கம், ஒருத்தவங்க விடுற கொரட்டையாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளை என்ன செய்ய வைக்கும்னா அந்த தூக்கமே வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சிரும். இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு துக்கத்தை தான் இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய சிறைவாசிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல். இலங்கையில் டோட்டலாக 22 சிறைச்சாலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 22 சிறைச்சாலைகளில் 41,000 கைதிகள் அப்படிங்கிறவங்க இதுவரையிலும் இருக்கிறார்கள். ஆக்சுவலாக இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த 22 சிறைச்சாலைகளையும் சேர்த்து வச்சு பார்த்தாலே ஒரு 10,500லிருந்து 11,000 சிறை கைதிகளை மட்டும்தான் வைப்பதற்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் தங்கலான்னா 10 பேர் ஹிந்திக்காரங்களா வாங்கப்பா 10 பேர் தங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறது வாடகை வீடு கொடுக்கக்கூடிய நபர்கள் இப்படி செய்வாங்க. ஆனால் சிறை கைதிகள் இல்லாட்டி சிறைச்சாலை அப்படின்னு சொல்லும்போது 11,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 42,000 பேரை நம்ம அடைச்சி வச்சுருக்கோம். இந்த 42,000 பேர் அப்படின்னு சொல்கிறதுல 65.8% கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் எதற்காக அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா போதைப் பொருள் பயன்படுத்தினார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள், ட்ரேடு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். சின்ன சின்ன வழக்குக்கும் அவங்களால பிணை கெடுக்க முடியாது அப்படின்னா சிறைச்சாலையில் அடைக்கணும். அப்போது இலங்கையினுடைய சிறைச்சாலையில் போய் அடைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள் உத்தரவை கொடுத்துட்றாங்க. சிறை கைதிகளாக அங்கே இருக்கக்கூடிய தப்பு செஞ்சவங்க வந்துடுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிறையை ஒரு பெரிய ப்ரெஷர் பாயிண்டாக மாற்றுது. இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இந்த சிறைச்சாலை சண்டை அப்படிங்கிறது இலங்கையில் பல வருடங்களாகவே இருந்து வருகிறது. அது பல அரசாங்கத்திற்கும் பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 1983 வெளிக்கடை சிறை படுகொலை அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வெளிக்கடை சிறை படுகொலை அப்படின்னு சொல்லும்போது பிளாக் ஜூலை 1983 ஜூலை மாதத்தை தமிழர்களுக்கு எதிரான ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் அது வன்முறை அப்படிங்கிறது ஏற்படுது. இதில் வெளிக்கடை சிறையில் இருந்த 53 தமிழ் கைதிகள் அப்படிங்கிறவங்க கொல்லப்படுகிறார்கள். இது கொன்னது திட்டம் போட்டு தான் இவங்களை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சிங்கள சிறை கைதிகளும் சிங்கள சிறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து தமிழ் கைதிகளை மட்டுமே தேடி தேடி கொன்னாங்க அப்படிங்கிறது தான் இந்த வெளிக்கடை சிறைப்படுகொலை 1983 நடந்தது என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவார்கள். அதனுடைய உண்மை கதையெல்லாம் நம்ம எடுத்து வாசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணிலேருந்து ரத்தம் வந்துடும். அந்தளவுக்கு அந்த 53 தமிழர்களை எப்படி அவங்க கொன்னாங்க, அதுக்கு பின்னாடி அவங்க என்னெல்லாம் திட்டம் போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன். அதை வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அங்கே உள்நாட்டு போர் தீவிரமடைவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா நிறைய தமிழர்கள் அவங்க எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதித்துறையை நாடினாலும் இந்த 1983 நடந்த இந்த சிறை அப்படின்னு அந்த சண்டையில் யாருக்குமே நீதி கிடைக்கல. அப்புறம் ஏன்டா நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா 2012 நடந்த வெளிக்கடை கலவரம் தான். 2012 நவம்பர் 9 சிறப்பு அதிரடி படையினர் என்ன செய்கிறாங்க, இந்த சோதனை அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. இந்த சோதனையில் அவங்க என்னெல்லாம் செய்ய வேண்டும், துப்பாக்கி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த யுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவடைஞ்சிருச்சு. அங்கேயும் நிறைய போராளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே துப்பாக்கி இருக்கா, போதைப் பொருட்கள் இருக்கா, மொபைல் ஃபோன்கள் இருக்கா, இல்லை சட்டவிரோத பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க அந்த சிறப்பு படை அப்படிங்கிறது சர்ச் பண்ணணும். பட் இந்த சிறப்பு படை அந்த வெளிக்கடை அந்த சிறைச்சாலையை சர்ச் பண்ணுறதற்கு அங்கே இருக்கக்கூடிய சில சிறை கைதிகள் என்ன செய்கிறாங்கன்னா எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இல்லை இங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் இப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவங்களுக்கு என்ன, இந்த சிறை கைதிகளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அங்கே ஆயுத கிடங்கிலிருந்து ஆயுதங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி தான். அதை அவங்க எப்படி அவங்க அந்த துப்பாக்கிலாம் வச்சு அந்த அதிரடி படையினருக்கு எதிராக சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிளானிங் இருக்கா, இல்லாட்டி யாராவது பின்னாடி இருந்து அவங்கள கொல்றதுக்காக இந்த முயற்சிகளை மேற்கொண்டார்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு வரலாறாக போகும். ஸோ அப்படி இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெறும் போது 27 சிறை கைதிகள் உயிரிழக்கிறார்கள். மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் 2020 நடந்த மகாரா சிறை கலவரம் அப்படிங்கிறது தான்.
இந்த 2020 அப்படின்னு சொல்லும்போதே கொரோனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ சிறை கைதிகளுக்கு இடையே ஒரு அச்சம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஏன்னா புழுக்கம், நான் சொன்ன மாதிரி சிறை கைதிகள் நிறைய பேர் இருக்காங்க. 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 40,000 பேர் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு பயம் ஏற்படுகிறது. கொரோனா எங்களுக்கெல்லாம் பரவிடும், நாங்களாம் செத்துருவோம், அதனால் இவ்வளோ கூட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மருத்துவ சிகிச்சை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. நிறைய பேர் சிறிய குற்றங்கள் செய்திருந்தாலும் எங்களால் வெளியில் போக முடியலன்னு சொல்கிறாங்க. நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது சரியாகவே நடக்க மாட்டேங்குது, ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னாலும் சரி, அது எதுவுமே செவிசாய்க்காமல் அங்க மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. போராட்டம் வன்முறையாக மாறுகிறது. தீ வைக்கிறாங்க, பிணை கைதிகளை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சிறை கலவரமாக மாறுகிறது. இதுல 11க்கும் அதிகமான சிறை கைதிகள் உயிரிழந்தார்கள், 100க்கும் அதிகமான பேர் காயமடைந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ 2026 ஜூலை மாதம் நடந்த இந்த சிறை கலவரத்துக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் என்ன செய்யறாங்க? மூடப்பட்டிருந்த பழைய சிறையை மீண்டும் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் மூடப்பட்டிருந்த மருத்துவமனைகள் இல்லாட்டி சில பில்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, அதை சிறைச்சாலையாக மாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லி அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன தப்பு செஞ்சவங்களை வீட்டு காவலே வச்சா போதுமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்காங்க. கடற்படை முகாமில் புதிய சிறை அமைக்க திட்டம் போட்டிருக்காங்க. கலவரம் குறித்து சிறைத்துறையும் நீதித்துறையும் ஓய்வு பெற்ற நீதிபதியும் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியோ இல்லாட்டி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடியோ செஞ்சிருந்தா கூட 28 உயிர்கள் பலியாகி இருக்காது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, போதைப் பொருள் சர்வசாதாரணமாக சிறைக்குள் வந்து விடுகிறது அப்படிங்கிறது தான். அப்போ போதைப் பொருளால் அரசு செய்யப்பட்டவர்களும் சிறைக்குள்ளே இருக்காங்க. போதைப் பொருள் ஈஸியாக சிறைச்சாலைக்குள்ளே வந்துடுது அப்படிங்கிறதும், தூங்குவதற்கே போதுமான இடம் இல்லை, சுகாதார வசதிகள் குறைவு, மருத்துவ சிகிச்சை சரியாக கிடைப்பது கிடையாது, கைதிகளிடையே மோதல்கள் அதிகரிக்கிறது, சிறை அதிகாரிகளால் அனைவரையும் கட்டுப்படுத்த முடியாது, போதைப் பொருள், மொபைல் போன், ஆயுதங்கள் போன்றவை உள்ளே செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து தான் அங்க இருக்கக்கூடிய சிறை கலவரம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. 1983 வெளிக்கடை படுகொலை நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது தமிழ் சிங்கள உறவை ரொம்ப பெரிய அளவில் சோதித்து பார்த்தது அப்படின்னு நான் சொன்னேன். 2012 மஹிந்த ராஜபக்சே ஆட்சிக்கு ரொம்ப பெரிய அளவில் விமர்சனத்தை ஏற்படுத்தியதும், 2020 மகாரா சம்பவம் கோட்டபய ராஜபக்சே அரசுக்கு நிர்வாக தோல்வியை தந்தது அப்படின்னும், 2026 இப்போ நீர்கொழும்புல நடந்த இந்த கலவரம் அனுர குமார திசநாயக்க அரசுக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இதிலிருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் இதை ஒரு படிப்பினையாக எடுத்து அடுத்ததா இதே மாதிரி ஒரு சிறை கலவரம் வராமல் இருப்பதற்கு என்ன முயற்சிகள் எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு பின்னணியில் பல உண்மைகள் இருக்கு. அந்த பல உண்மைகளையும் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில தெரியப்படாத விஷயங்களையும் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பதிவு இலங்கையை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இப்படிலாம் நடந்துட்டு இருக்குப்பா இலங்கையில் அப்படின்னு சொல்கிற குரலை உயர்த்துவதற்கான, அது ஆன்லைன் இல்லாட்டி அவங்க நண்பர்கள் உறவுகள், இது நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமாக இதற்கான தீர்வை இலங்கை அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உந்துகோலாக கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் இது எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகுது, எத்தனை பேர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனை தானே விக்கி அப்படின்னு கேட்டால், அங்கே நம்முடைய தமிழ் தாய் உறவுகளும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.